ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாட்டர் ஹீட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேலே ஆகுது. இந்த வாட்டர் ஹீட்டர் நான் ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கியிருந்தேன். நான் கீழே அம்மாவோட பாத்ரூமுக்கும் சேர்த்து நான் வாங்கியிருந்தேன். 2 வாங்கியிருந்தேன். கீழே அம்மாவோட பாத்ரூமுக்கும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய மேலே அந்த பாத்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 3 மாதம் கூட ஆகலை. கிட்டத்தட்ட 15 மாதம் கூட ஆகலை. மேலே பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்டர் ஹீட்டர் ரிப்பேர் ஆகி போச்சு. எது தொட்டாலும் பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ஆக்டிவான்றதுனால ஹோண்டா ஆக்டிவா அந்த பைக்கு ஷோரூம் நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஆக்டிவா கம்பெனி தான், இது ஒன்றும் பைக்கு கிடையாது. இது என்னடா இது சரிப்பட்டு வராது போல், 1 இயர் தான் வாரண்டி கவரேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்க எலக்ட்ரிஷியன்ஸை கூப்பிட்டு நான் சரி பண்ணிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. எல்லா பக்கமும் எல்லாரும் சொதப்பி வச்சுருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும். இந்த டைட்டிலில் தான் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். வணக்கம், ஃப்ளிப்கார்ட்ல இருந்து நான் விஷயா பேசுறேன். நான் பேசிக் கொண்டிருப்பது ஹரிபிரசாத் அவர்களா? ஆமா. என் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு நன்றிங்க. நீங்க லாஸ்டா ஒரு இன்ஸ்டன்ட் வாட்டர் கீசர் ஆர்டர் பிளேஸ் பண்ண டெலிவரி அப்டேட் ஆயிருக்கா? அதை பத்தின தகவல் தேவைப்படுதுங்களா இல்ல வேறு தகவல் ஏதாவது தேவைப்படுதுங்களா? இல்ல, அது சம்பந்தப்பட்ட தகவல் தான். எஸ் சார், சொல்லுங்க சார். இப்ப அது லெஸ் தென் 1.5 இயர் தான் ஆகுது. இப்ப என்னடான்னா அது மால் பிராக்டிஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகுது. அது ப்ராடக்ட் ஒர்க் ஆகலைங்களா? அது என்ன ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரியல. மழை பெஞ்சதுல இப்ப ரீசெண்டா புயல் ஆமாங்க. அப்ப ஆன் பண்ணி அப்பத்துல இருந்து ப்ராப்ளமா இருக்குது. ஆக்சுவலா அது ஷாக் அடிக்குது எது தொட்டாலும். அதுக்கப்புறம் அந்த 2 லைட்டுமே எரியுது. நார்மலா 3 நிமிஷத்துல ஹீட் ஆயிடும். இது 10 நிமிஷம் ஆனாலுமே 2 லைட்டுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஆஃப் ஆக மாட்டேங்குது. அப்புறமா ஏதாவது தொட்டா ஷாக் அடிக்குது. ஓகேங்க, ஏற்பட்ட இந்த இஷ்யூக்காக சாரி சார். உங்க இஷ்யூ எனக்கு புரியுது. வரி பண்ணாதீங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். இந்த ஆர்டருக்கான டீடைல் செக் பண்ணணும். கைண்ட்லி 2 minutes லைன்ல வெயிட் பண்ணுங்க. நான் செக் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்றேங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகேங்க. சார், லைன்ல வெயிட் பண்ணதுக்காக நன்றிங்க. சொல்லுங்க. நானுமே செக் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா வாரண்டி 3 years வாரண்டி ஆன் இன்னர் டேங்க் அண்ட் 1 year அண்ட் ஆல் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாரண்டி ரிலேட்டடா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்தரா இந்த ஆக்டிவா கஸ்டமர் சப்போர்ட் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் தாங்க அவைலபிலிட்டி இருக்கும். சரி, இப்ப அது என்னவோ ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா அது எப்படி அதுக்கு வாரண்டில கவர் ஆகுமா? சார், இப்போ டேமேஜ் இஷ்யூ இருக்கு அப்படின்னா தான் சார் அது கவர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க 1 year. அப்ப 1 year தான் இல்லையா? இது 1 year தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேனே. ஆமாங்க. அந்த இன்னர் டேங்க் பாத்தீங்கன்னா 3 years வாரண்டின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சர்வீஸ் சென்டர் கான்டாக்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ பெய்ட் சர்வீஸ் அவைலபிள் இருக்க மாதிரியான ஆப்ஷன் தாங்க இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு அந்த இன்னர் டேங்க்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே இது பண்ணி தருவாங்க. அதர்வைஸ் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலுமே அதாவது அமௌண்ட் பே பண்ற மாதிரியான ஆப்ஷன் தாங்க இருக்கும். அதுவே ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்கினதுதான். இப்ப அதுக்கு என்ன பேடுன்னா மறுபடியும் அதுதான் ஒரு இதுவே இல்லாம இருக்குது. எலக்ட்ரிஷியன்ஸும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்க, புரிஞ்சுக்க முடியுதுங்க. பட் நானுமே செக் பண்ணிட்டேன். ப்ராடக்ட் பேஜ்ல இதுதான் சார் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப யார்கிட்ட பேசுவோம் இப்ப சரி பண்ணிக்கணும்னா? சார், இப்போ ஆக்டிவாவோட பிராண்ட் கான்டாக்ட் நம்பருமே அவைலபிள் இருக்குங்க. நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? சரி, ஒரு ஓகேங்க. 1800 103 3434. மறுபடியும் சொல்லுங்க. 1800 103 3434. ஓகே. அவைலபிள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ டைமிங் பாத்தீங்கன்னா 9 AM ல இருந்து 6 PM வரைக்கும் அவைலபிள் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேங்க. அண்ட் ஒர்க்கிங் டேஸ்மே பாத்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே அவைலபிள் இருப்பாங்க. கையில இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அதர்வைஸ் அவங்க சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைனாலுமே நீங்க கால் பேக் பண்ணலாங்க. ஏன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது 1 yearக்கு தாங்க வாரண்டி கவர் ஆகும். அதர்வைஸ் இன்னர் டேங்க்ல இஷ்யூஸ் இருக்கு, அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணனாலுமே நீங்க ஃபர்தரா கால் பேக் பண்ணலாங்க. எங்க டீம் தரப்புல இருந்து செக் பண்ணிட்டு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஸோ வேறு தகவல் ஏதாவது தேவைப்படுதுங்களா? ஓகே. ஸோ ஃப்ளிப்கார்ட்டுக்கு கால் பண்ணி நான் கஸ்டமர் கேருக்கு கேட்டப்போ அவங்க ஹோண்டா மோட்டார்ஸ் கம்பெனியோட நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். Thank you for calling Honda Motorcycles and Scooters. We are closed now. Our work timings are 8 a.m. to 9 p.m. Welcome to Honda Motorcycle and Scooters. Now you can also get answer to many of your queries on our FAQ page, that is www.honda2wheelersindia.com. We request you to keep your vehicle related details handy like. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்து நான் அந்த கஸ்டமர் கேரோட நம்பர் வந்து கண்டுபிடிச்சேன். அந்த வாட்டர் ஹீட்டர் நான் எந்த கம்பெனியில் வாங்கினோ அந்த கம்பெனி. இப்போ அதில் நான் பேசினப்போ அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எனக்கு சடனாக அவங்க ஏதாவது நம்ம ஓடிபிலாம் கேட்டு ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி அதில் ஏதாவது யூபிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியெல்லாம் ஏதாவது மிஸ்ஹேண்டில் பண்ணிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயமாக இருந்தது. நான் நம்பலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தான் கூத்து நடந்திருக்குன்னு பாருங்கள். To India's leading electrical appliances company. हमारी कंपनी से जुड़ने के लिए धन्यवाद. अब आप हमारे कस्टमर केयर एग्जीक्यूटिव से रविवार सुबह 10 बजे से लेकर शुक्रवार शाम 6 बजे तक कभी भी जुड़ सकते हैं. हमें आशा है कि आप स्वस्थ और सुरक्षित होंगे. बेहतर मदद के लिए कृपया IVR पर दिए गए निर्देश का पालन करें. हमारे प्रोडक्ट के बारे में अधिक जानकारी के लिए 1 दबाइए. प्रोडक्ट संबंधित शिकायत के लिए 2 दबाइए. हमारे सेल्स एग्जीक्यूटिव से बात करने के लिए 3 दबाइए. डीलर और डिस्ट्रीब्यूटर की जानकारी के लिए 4 दबाइए. प्लीज नोट दैट योर कॉल मे बी रिकॉर्डेड फॉर क्वालिटी एंड ट्रेनिंग पर्पसेस. हेलो. जब मैं एक्टिवा करने से बात कर रही हूँ तो बताइए किस रिगार्डिंग कॉल किया सर आपने? But the Hindi I don't know. What is the problem in your product? Water heater na 3 liter instant water heater. What is the issue? 3 liter instant water heater I have problem. Okay. And your mobile number, WhatsApp number? Hari. Which platform you use for purchasing, Amazon or Flipkart? Flipkart. Check your WhatsApp. In your WhatsApp, I send you a form, Google form link. Yeah, you said hi. You receive the form, Google form. What I should do? Did you receive the form? Okay. In that form I submit. After the submission, send me the successfully registered screenshot on WhatsApp. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க நம்ம நம்பர் கேட்டு நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த கூகுள் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் சப்மிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்ததுன்னு பாருங்கள். அந்த ஃபார்முக்குள்ளே என்னென்னலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி நான் கிளிக் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த ஃபார்ம் வந்து ஒன்லி 1 டைம் யூஸ்க்கு தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளையன்ஸோட ஒரு ஷார்ட் வீடியோ, அதுக்கப்புறம் இமேஜு, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த இன்வாய்ஸு, அந்த இமேஜு, இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அது வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க கால் பண்ணி இந்த மாதிரி உங்களோட அந்த ஃப்ளிப்கார்ட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்கலாம் சொல்லி கேட்குறாங்க. சரி, அதை அனுப்புனா நமக்கு சேஃபாக இல்லையான்னு சொல்லி நான் பயந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களே கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருந்தது. அது என்னன்னு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த லேடிக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணலை வாட்ஸ்அப்பில். சரி எதுக்குன்னு. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்தார். இப்போ அவர் வந்துட்டு என்ன கேட்டாருன்னா, அவர் ஆக்சுவலாக கால் பண்ணி பேசினார், ஹிந்தியில் பேசினார், எனக்கு புரியல. அதனால் வாட்ஸ்அப்பில் வந்து சார் த இஷ்யூ தட் யூ ஆர் ஃபேஸிங் இன் யுவர் கீசர் இஸ் ரிகார்டிங் த ஹீட்டிங் காயில் அண்ட் எலமெண்ட். இட் வில் பி ப்ரொவைடட் டு யூ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அட் யுவர் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சாத்தியம் நான் கேட்குறேன். ஏன்னா 1 இயர் தாண்டிடுச்சு இல்லையா, வாரண்டியில் எப்படி கவர் பண்ணுவாங்கன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, சார் இஃப் த ப்ராப்ளம் இன் யுவர் கீசர் இஸ் டியூ டு த எலமெண்ட் இட் வில் பி ப்ரொவைடட் டு யுவர் அட்ரஸ் அண்ட் யுவர் கீசர் ப்ராப்ளம் வில் பி சால்வ், ஜஸ்ட் இன்ஸ்டால் இட்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகேன்னு சொன்னேன்.
அதனால் இவர் மறுபடியும் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து அனுப்பியிருந்தார். அதை வந்து நான் ஃபில்அப் பண்ணி நான் அதில் கேட்குற அந்த இமேஜஸ், ஃபோட்டோஸு, வீடியோஸ்லாம் மறுபடியும் நான் அப்லோட் பண்ணி நான் வந்து அனுப்பியிருந்தேன். இப்போ இதை வந்து நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் இதை நேற்றே பண்ணிட்டேனேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை அது வேறு, இந்த ஃபார்ம் வேறு, உங்களோட கம்ப்ளைண்ட் நம்பர் வந்து 344, இதை வந்து அதில் போட்டு ஃபில் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கீசர் சம்மந்தப்பட்ட அந்த கொரியர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் எடுத்தாங்க. ஸோ இது வந்து வேறு ஃபார்முங்க, இதை தனியாக ஃபில்அப் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி அதையுமே நான் ஃபில்அப் பண்ணி நான் அனுப்பியிருந்தேன். ஸோ ஸ்பேர் பார்ட் ஃபார் ரிப்பேரிங் சொல்லிட்டு யுவர் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பின் ரெக்கார்டுன்னு சொல்லி ரெக்கார்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருந்தார். இப்போ என்ன பண்ணணும், நவ் வாட்னு கேட்டேன். அதுக்கு வந்து நத்திங் சார், யுவர் கீசர் கிட் வில் பி டெலிவர்ட் டு யுவர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டான்னு நான் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டான்னு கேட்டதுக்கு ஜின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் கேட்குறேன், ஐ ஆம் ஆஸ்கிங் இஸ் திஸ் ஃபார் ஃப்ரீ ஆர் பேயபிள்? ஓகே ஜி மீன்ஸ் ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். So is this free? Let me know. Also who will fix it? Will any technician visit or what? அதாவது நீங்கள் அனுப்பிடுவீங்க, அது ஃப்ரீயாக இல்லையா, அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யாராவது அனுப்பி வைப்பீங்களாலாம் கேட்டேன். அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, சார் யூ வில் நாட் ஹாவ் டு பே எனிதிங் ஃபார் த எலமெண்ட் தட் வில் பி சென்ட் டு யூ, இட் வில் பி டெலிவர்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு யுவர் அட்ரஸ். அதாவது ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்களாம். சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளோட அந்த கொரியர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் அந்த கொரியரு அவங்க டிடிடிசியில் போட்டு அனுப்பியிருந்தாங்க. அந்த டிடிடி இங்கே பெருமாள்பட்டு வந்து இறங்கினதுக்கப்புறம் அந்த கொரியர்காரங்க கிட்டேருந்து வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆச்சு. அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்காம நேரில் வந்து வாங்கிக்கோன்னு ஒரு 4-5 நாள் இழுத்தடிச்சிட்டானுங்க. எங்கே ரிட்டன் ஏதாவது போட்டு விட்டுடுவானுங்கன்னு நினச்சி நான் பயந்துட்டு இருந்தேன். இந்த ஃப்ளிப்கார்ட்டில் நான் நம்பர் கேட்டு அவங்க ஹோண்டா அந்த மோட்டார் ஷோரூம் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராதுடான்னு சொல்லிட்டு நான் இங்கே பக்கத்தில் எலக்ட்ரிஷியன்ஸ் கிட்டெல்லாம் மல்லு கட்டி அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வந்து அவங்க என்னடான்னா எல்லாத்தையும் வந்து கைட்டி கொண்டு போய் எலக்ட்ரிஷியன் ஷாப் கிட்ட கொடுத்துட்டு அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் இருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மேலே ஃபோன் போட்டு அது மாற்றணும் இது மாற்றணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு 750 ரூபாய் கரெக்டாக பார்த்தாரு. அதுக்கப்புறம் 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் போட்டு 700 ரூபாய் அனுப்ப சொன்னார். இன்னும் ஆன் பண்ணவே இல்லை. தண்ணி ஏறின பிறகு தான் ஃபோன் ஆன் பண்ணோம். சரி, இந்த வயர்ல நல்லா சுத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் அதில் ஏதோ லைட்டு வந்து ப்ராப்ளம் பண்ணி வச்சுட்டாரு. உள்ள எலமெண்ட் மாற்றிருக்காரு. அந்த பழைய எலமெண்ட்டும் எனக்கு அனுப்பியிருந்தார், பார்த்துருந்தேன். ஆனால் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட்டு ரெட் லைட்டு ரெண்டும் எரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தது. சரி தண்ணி சூடாயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலான்னு தோணும். இப்போ வந்து தண்ணி சூடாச்சா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எப்பயுமே ரெட் லைட் மட்டும்தான் எரியுது. அந்த கட் ஆஃபே ஆக மாட்டேங்குதா இல்லைனா லைட்டில் ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரைக்குறையாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் கூலி மட்டும் நிறைய வாங்குறாங்க. ஈவன் அந்த எலமெண்ட்டோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய தான் வாங்குறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்க வாரண்டியில் கவர் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செலவு பண்ணியிருக்கேன் மறுபடியும் வந்து ஒரு 1100 ரூபாய். ஸோ அது வந்து கட்டுறதுக்கு 200 ரூபாவாமா, அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 200 ரூபாவாமா, அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்டு வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அந்த மெட்டீரியல் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 750 ஆமா. கிட்டத்தட்ட மறுபடியும் என் கையிலேருந்து ஒரு 1100 போக வேண்டியது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் சரி பண்ணி கொடுங்க, அந்த லைட்டு கரெக்டாக மாற்றி கொடுங்க, நான் அப்புறமா காசு அனுப்புகிறேன்னு சொன்னால் கேட்கல. அந்த ஹிந்திக்கார கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மேலே ஃபோன் போட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் ஒவ்வொரு நாளும் வந்து நான் வட்டி எக்ஸ்ட்ரா கேட்பேன் கொடுப்பியான்லாம் கேட்டு சரி கொடுத்து தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு சார்ஜஸ் 200 ரூபாய் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டால் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 900 ருபீஸ் வேஸ்ட்டாக போயிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா கூட இவங்க இந்த டிடிடிசி கொரியரில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்துருக்கலாம். அப்போ நமக்கு அந்த 700 ரூபாய் வந்து நமக்கு மிச்சமாக இருந்திருக்கும். மேபி கூலி வந்து ஆயிருக்கும், மறுபடியும் கூட கூலி ஆயிருந்திருக்கும். எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 900 ரூபாய் இப்போ செலவாயிருக்குது. ஹீட்டர் வந்து ஒர்க் ஆகுது, ஆனால் அந்த லைட்டு மட்டும் எரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால்
அந்த 900 ருபீஸ்க்கு பதிலாக ஒரு 400 ருபீஸ் 500 ருபீஸ்க்குள்ளே நமக்கு ஃபிக்ஸிங் சார்ஜஸோடு முடிஞ்சிருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் எல்லாமே வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம பண்ணணும். பரவாயில்ல, ஆனாலுமே கம்மி விலையில் வாங்கினாலும் நமக்கு ஃப்ரீயாக வந்து அனுப்பி வச்சுருக்காங்கல்ல, அது பெரிய விஷயமா இருக்குது. அந்த கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா இருக்குது. என்ன ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்க தான் கஷ்டமாக இருந்ததை தவிர மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸோ இந்த மாதிரி இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து வாங்கணுன்னா கூட வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ சர்வீஸ் நல்லா தானே இருக்குது. ஸோ எலமெண்ட் அனுப்பி வச்சுருக்காங்களே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு. ஸோ இந்த சர்வீஸ் அவங்க பண்ணதே பெரிய விஷயம்தான். ஸோ அதனால தான் நான் வாங்கின அந்த ஹீட்டர் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த லிங்க்கில் அஃபிலியேட் லிங்க்கில் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் நல்ல கம்பெனி இந்த பஜாஜ் ஹேவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி லோ லெவலில் லோ காஸ்ட்டில் வாங்கினா கூட நமக்கு சர்வீஸ் நல்லா இருக்குன்றப்ப நான் அதையும் போடுறேன். கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் அந்த மாதிரி டைமில் போட்டிங்கன்னா அது என்னென்ன லைட் வேற மாதிரி எரியுது? இப்போ ஒரு மார்க் சொல்ல மாற்றிட்டு இருப்பாரு. க்ரீனில் தானே எரியும் எப்பயும்? க்ரீன் எரியுதுண்ணா. ஒரு இது ஆயிடுச்சுன்னா இது தெரியும். இல்லை இப்போ வேற மாதிரி இருக்கு. தண்ணி ஓவர் சூடாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆஃப் ஆயிடும். ஷாக் அடிக்கல? கை வச்சுதான் இருக்கேன். ரெண்டுமே ஷாக் அடிச்சது. ஆனால் அதில் தெரியல. அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் அந்த கடைக்காரர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஏதோ பிரச்சனை பண்ணி விட்டுட்டார் போல். லைட்டில் வந்து எப்பயுமே ஆனில் தான் இருக்குது, கட் ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக கட் ஆஃப் ஆகுது, ஆனால் அதில் வந்து லைட் எரிய மாட்டேங்குது அதுக்கேற்ற மாதிரி. எப்பயுமே ஒரே ஒரு லைட்டு, ரெட் லைட் மட்டும்தான் எரியுது. இப்போ கட் ஆஃப் ஆகிறது தெரியாமல் போச்சுன்னா எப்படி? ஆக மொத்தத்தில் யாரும் வேலையாக கரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஏனோ தோணுன்னு பார்த்துட்டு காசு மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த எலக்ட்ரீஷியன்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓவராக சீனை போடுறானுங்க. வந்து சும்மா கையை வச்சாலே 200-300 தான் கேட்க வேண்டியது. ஏதாவது அங்கே வந்து கரெக்டாக பார்த்துட்டு கேட்டாலும் பரவாயில்ல, அதுவும் நியாயமாக கேட்கணும். அப்படியும் கிடையாது. அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் அந்த ஹிந்திக்காரன் பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கும் வேலை பார்த்துட்டு அவன் அந்த 700 அவனை அனுப்பலியாமா. 2 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 100 ஃபோன் கால்ஸ் பண்ணிவிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி ஒரு வழி ஆக்கிட்டா மன உளைச்சல் கொடுத்துட்டானுங்க. 700 தினமும் 100 வட்டி போட்டு தரியா அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கும் பேசினான். இப்போ அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கெல்லாம் கூட இதில் போட்டு இன்னும் வீடியோவை பெருசாக்க விரும்பலை. ஆக மொத்தத்தில் எலக்ட்ரிஷியன்ஸ் கிட்ட மல்லு கட்டுறது ரொம்ப தலைவலியாக இருக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் இருக்கவனுங்க கிட்டையும் பார்த்தீங்கன்னா மல்லு கட்ட முடியல. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டர் கம்பெனிக்காரங்க கிட்டவே மல்லு கட்டி அங்கே வந்து அவங்கக்கிட்ட பேசி அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அது வந்து இறங்குறதுக்குள்ளே மன உளைச்சல் காசுக்கு காசு நஷ்டம் எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா பட்டு எழுந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹீட்டர் வந்து அரைக்குறையாக தான் அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி 2-3 தடவை குளிச்சும் முடிச்சாச்சு. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.